பார்த்துட்ருக்கோம். ஒரு வேலையை முழுமையாக தனித்தனியே செய்து முடிக்க ஏ, பி, சி ஆகியோருக்கு 12 நாட்கள், 6 நாட்கள் மற்றும் 3 நாட்கள் என்க. ஏபி இருவரும் வேலையை செய்ய ஆரம்பித்து மறுநாள் சி அவர்களோட வேலையை செய்தால் அந்த வேலையை செய்து முடிக்க தேவையான நாட்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட ஏவோட 1 டே ஒர்க் பார்த்திங்கன்னா ஏவோட 1 டே ஒர்க்கு 1/12. பியோடது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1/6. சியோடது 1/3. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஓகேவா? ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பியோட 1 டே ஒர்க்கு 1/12 ப்ளஸ் 1/6. கரெக்டாக? அப்போ எல்சி எடுத்திங்கன்னா இங்கே 2, 3 + 12ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4. ஓகேவா? அதுக்கப்புறம் மறுநாள் சி அவர்களோட வேலையை செய்தால் சி வந்து அடுத்த நாள் வந்து செய்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பிசியோட 1 டே ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/12 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/3. கரெக்டாக? அப்போ 12 எல்சியும் எடுத்திங்கன்னா இங்கே 1, இங்கே 2, இங்கே 4. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 7/12. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா மொத்தம் அந்த வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் மட்டும் அந்த ஒர்க்கு பார்த்துருக்காங்க இல்லையா? அந்த ஒர்க்கை வந்து 1/4. டோட்டல் ஒர்க் நம்ம எப்போயுமே நம்மளுக்கு தெரியும். டோட்டல் ஒர்க்கு நம்ம எப்போயுமே 1ன்னு எடுப்போம். கரெக்டாக? ஸோ அந்த டோட்டல் ஒர்க்கில் 1/4 ஏ ப்ளஸ் பியை 1 டேயில் முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் என்னவாக இருக்கும்? ரிமைனிங் ஒர்க்கு 1ல் 1/4 போச்சுன்னா 3/4. கரெக்டாக? இப்போ ரிமைனிங் ஒர்க்கை 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அது எத்தனை நாள்னு இப்போ கண்டுபிடிக்கணும். அந்த டேஸை கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? மீதி இருந்த ஒர்க்கு 3/4 அதை 3 பேர் சேர்ந்து இந்த நாளால் டிவைட் பண்ணணும். அப்போ 12/7 வரும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9/7 வருது. ஸோ 3 பேரும் சேர்ந்து அது 9/7 டேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏவும் பியும் ஒரு நாள் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் டே வந்து பார்த்திங்கன்னா 9/7 + 1. ஸோ இது எல்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 16/7 வரும். 16/7 வந்துட்டு அவங்க மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்காங்க. கரெக்டாக? 2/7 டேஸ். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 2/7 டேஸ். ஓகேவா?